விஜய் பாஸ்கர் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியவன் விஜய் பாஸ்கர். அவ்வளவு தகுதியான ஆள், ஒரு மானுட பற்றாளர். ராலிமலை தொகுதி 7 ஜென்மம் எடுத்தாலும் அவங்க கையில் தான் இருக்கும். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அந்த மக்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி அவர் தாவேகாவுக்கு வர்றது. டெமோக்ரஸியில் மக்களுடைய முடிவு தான் முக்கியம். ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் போய் மண்டபமாக பேசிகிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். இவனோட வெளியில் யாரும் கூப்பிட மாட்டாங்க. வெளியில் யாரும் கூப்பிட மாட்டாங்க இவனோட. சரி, ஒரு கட்சிக்காரனுக்கு மேலே கல்யாணத்தை திணிக்கிறது. நான் கல்யாணத்துக்கு வரேன், தாலி எடுத்து தரேன்னு. இவனை ஊர்தாலி அறுத்தவன்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு? கல்யாண வீட்டுக்காரனுக்கு. இருக்க விடுவானோ இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுது. நான் கேட்குறேன், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு தலைவன் அரசியலாக பேசுவான்? கல்யாண வீடு முழுவதும் தாவேகாவை பற்றியும் விஜயை பற்றியும் பேசுகிறான் உதயநிதி. ஆமாம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? செய்தி தொடர்பாளர் பிஜேபியிலிருந்து வந்தவன், இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 812 ரவுடிகளை இன்னைக்கு கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கோம். பள்ளி கல்விக்கு ரினுவலுக்கு ரூபா தேவையில்லைன்னு சொல்லிட்டார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஏதான் பயங்கரமாக இருக்கு காஸ்டியூமு, ஜிக்கு 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 சிரிப்பு தான். ரீசெண்டாக நான் அவங்க படம் பார்த்தேன். ரீசெண்டாக நடித்த படம் இல்லை, ரொம்ப நாள் நடித்த படம். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எல்கேஜி. எஸ், அதுதான் என்னுடைய முதல் படம். செம்மையாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு நல்லா இருந்தது, ஒரு ஜாலியாக ஒரு மூமெண்ட். அப்படியே போர் அடிக்காமல் போச்சு. நல்லா படம் வந்து பார்க்கும்போது எனக்கு உங்கள் கூட உட்காந்து இன்டர்வியூ அப்போ எனக்கு வந்து நம்ம மீட் பண்ண மாட்டோம்ல. ஸோ ரெகுலராக இன்டர்வியூலாம் எடுத்து படத்தில் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஸோ அது கூட ஜஸ்ட் பார்க்குறதுக்கு. பட் நம்ம சீரியஸான விஷயத்துக்கு போவோம். ஒரே நாளில் அதிமுகவில் 6 எம்எல்ஏ வந்து ராஜினாமா. ஸோ இது வந்து மக்கள் அலையா இல்லைனா வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி குதிரை பேரமா? உங்களுடைய கருத்து? ஒரே நாள் இப்படி சொன்னீங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கரும், புதுக்கோட்டை ராலிமலை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் விஜயபாஸ்கரும் ஒரே நாள் இல்லை. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்துட்டு இருப்பாங்க. 6 பேர் இல்லை வந்துட்டு இருப்பாங்கன்னா அதான் கேட்குறேன். இன்னும் வருவாங்க. சரி, இல்லை சார், அது ஒரு ஆரோக்கியமான செயல் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறது ஜனநாயகத்துக்கு அது முறையல்ல. ஏன் முறையில்லை சார்? அங்கே இருக்க முடியாது சார். கல்யாணம் கட்டி ஏதோ உங்களுக்கு கொடுத்த மாதிரி அங்கே இருக்க முடியாது, மாமியார் டார்ச்சர் பண்ணுற மாதிரி சொல்லுங்க. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும்னு ஒரு குறள். சரி சார், நெருப்பில் கூட படுத்துடலாம். அந்த எடப்பாடிங்கிற 7.5 சனியனோடு இருக்க முடியாது. அவங்க விடுதலையை விரும்புகிறார்கள். அந்த விடுதலையை எங்கள் தலைவர் விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இன்னும் வந்து பல பேர் வரதான் போகல. இல்லை, நாங்கள் யார்கிட்டையும் பேசலை. நாங்கள் யார்கிட்டையும் குதிரை பேரை ஒன்றும் பேசலை. குதிரை பேரை பேச வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையோடு தான் நாங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். சவுண்டு 107 இடங்கள் இருந்து மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு தந்து 108 ஆகி, காங்கிரஸ் 5 ஆதரவு தந்து 113 ஆகி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு தந்து 115 ஆகி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தந்து 117 ஆகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தந்து 119 ஆகி, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தந்து 121 பேரோட தான் நாங்கள் ஆட்சி கம்பீரமாக நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னொரு எம்எல்ஏட்ட குதிரை பேரம் பேசி கொண்டு வந்து ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அங்கே இருக்க முடியாதுன்னு நாங்கள் வர்றோம், எங்களை அங்கீகரிங்க, எங்கள் பொலிட்டிக்கல் கேரியர் பாழாயிடும், எங்களை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை. திமுக கூட மறைமுகமாக கூட்டணி வச்சிட்ருக்கான்.
எங்கள் கட்சியினுடைய தோற்றுவாயும் எங்கள் கட்சி பிறந்ததும் திமுகவை எதிர்த்து தான். ஆனால் அவன் திமுக கூட பேரம் பேசிகிட்டு இருக்கான். 5 ஆண்டுகால ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின்லேருந்து மாதம் 30 கோடி வாங்கிட்டு இருந்தான். பசுமை இல்லத்தில் குடியிருந்தான். எல்லா சலுகையும் கள்ளத்தனமாக அவனுக்கு செய்து கொடுத்தான் ஸ்டாலின். அதனால நாங்கள் இவன் தலைமையில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியேறுறோம், எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தாருங்க. சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் ஒரு புறா வந்து விழுந்தது. ஒரு கழுகு புறாவை விரட்டுகிறது. அந்த கழுகின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சு நடுங்கிய வெண்புறா எனக்கு அடைக்கலம் தருவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று எண்ணிய பொழுது மண்ணை ஆளக்கூடிய மன்னவன் சிபியை தவிர நமக்கு அடைக்கலம் தர வேறு ஆள் இல்லைன்னு சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் வந்து புறா விழுந்தது. அந்த புறா வந்து அடைக்கலம்னு கேட்ட உடனே பொன்னால் ஒரு கூண்டு செய்து புறாவை வைத்து பாதுகாத்தான். அடுத்த 10 நிமிடத்தில் கழுகு அந்த இடத்துல வந்தது. இது என்னுடைய ஃபுட்டு, என்னுடைய உணவு, எனக்கு பசி, என்னுடைய உணவுக்காக அதை நான் அதை வேட்டையாடுனேன். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, என்னுடைய உணவை எனக்கு கொடுன்னு கேட்டது கழுகு. உனக்கு பசி, உனக்கு உணவு, அது உனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு சொல்லி பொன் கூட்டை திறந்து புறாவை எடுத்து ஒரு தராசு தட்டில் வைத்து அந்த புறாவிற்கு ஈடாக தன்னுடைய கால் தசையை மற்றொரு தராசு தட்டில் வைத்து ஒரு புறாவிற்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்தான் சிபி சக்கரவர்த்தி. அடைக்கலம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் தலைவன் இன்றைக்கு சிபி சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க. ரைட்டு. அப்போ குதிரைப்பாறையிலேருந்து ஒரு பெரிய வழக்கத்தை கொடுத்தீங்க. நாளை மறுநாள் விஜயபாஸ்கர் வந்து இணையறாரு. ஆமாம், வழக்கு இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தா தூய சக்தி இமேஜ் பாதிக்கப்படுமே சார்? நாங்கள் தூய சக்திங்கிறது வழக்கை மையமாக வைத்த பேர் அல்ல. தூய சக்தின்னு நாங்கள் சொன்னது திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு சொன்னோம். வழக்கு இருக்கிறது என்பதற்காக ஒருவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை கொச்சப்படுத்தக்கூடாது. வழக்கு இருக்கு, ராகுல் காந்திக்கு மேலே இருக்கு, மம்தா பானர்ஜி மேலே இருக்கு. யார் மேலே வழக்கு இல்லைன்னு கேட்குறேன். அதான் கேட்குறேன். வழக்கு இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு பொலிட்டிக்கல் கேரியரை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. செந்தில் பாலாஜிக்கு மேலே புகார் கொடுத்தவரே ஸ்டாலின். புகார் கொடுத்த செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்து கொண்டார். அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தார். அவன் அதற்கு பிறகு கொள்ளையடித்தான். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு கண்காணிப்பில் இருந்து கைது செய்யப்பட்டான். ஓராண்டு காலம் புழல் சிறையில் இருந்தான். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டால் தான் அவனுடைய மந்திரி பதவியை எடுத்தார் ஸ்டாலின். ஆமாம், இல்லைன்னா கைதியாக இருக்கவும் அமைச்சராகவும் ஒரே நேரத்தில் இருந்த புண்ணியமா இந்திய அரசியலில் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சர். ஆமாம், இலாகா இல்லாத அமைச்சராக அனுபவித்தான். இன்னைக்கு அவனை கோவை தெற்கு தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து கோவை மண்டல 9 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருங்கிற பொறுப்பையும் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்தார். செந்தில் பாலாஜி குற்றவாளி இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் முக்கியம். விஜய் பாஸ்கர் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியவன் விஜய் பாஸ்கர். அவ்வளவு தகுதியான ஆள், ஒரு மானுட பற்றாளன். விராலிமலை தொகுதி 7 ஜென்மம் எடுத்தாலும் அவன் கையில் தான் இருக்கும். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அந்த மக்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி அவர் தாவேகாவுக்கு வர்றது. டெமோக்ரஸியில் மக்களுடைய முடிவு தான் முக்கியம். இன்னைக்கு அவர் வர்றாரு, அவரை எங்கள் தலைவர் அங்கீகரிக்கிறாரு. அவருடைய வழக்கை அவர் பார்த்துக்கிடுவார். எப்படி? அவருடைய வழக்கை அவர் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓ, அதாவது விஜயபாசா வழக்கை அவர் பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிடுவார். அப்படியா? உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அதிமுகவில் இருந்த ஒரு பெரிய அசட் எங்கள் கைக்கு வருது, அவ்வளவு. ரைட். இப்போ இங்கே வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டார். ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டார், ஊழலற்ற நிர்வாகம்னு சொல்லிட்டார். காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலையும் கலெக்டர் கூட்டத்திலையும் சொல்லிட்டார்.
மை டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் among them, லேண்ட் ஃப்ரம் them, லவ் them, serve them, பிளான் வித் them, build on what they have. இது அண்ணாவுக்கு மணிவாசகம். அதை அப்படியே கலெக்டரேட் கூட்டத்தில் சொல்லி மக்களோடு இருங்கள், மக்களுக்காக பணியாற்றுங்கள், இதுதான் என்னுடைய அரசு, எந்த முறைகேட்டையும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் முறைகேடுகளையும் ஊழலையும் விரும்பாத ஒரு தலைவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுகிறோம். கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கும் இந்த கட்சியில் இணைந்து பணியாற்றினால் நமக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வர்றாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறேன். என்ன சார் இது? அதாவது சொல்கிறதெல்லாம் ஓகே, விட்டா வந்து பிராச்சியத்தில் கிடைக்குன்னா கோயிலுக்கு வந்து காசிக்கு போய் நம்ம முக்கிற மாதிரி நீங்கள் பேசினா எப்படி? ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தர்றேன்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு, தந்துட்டு இருக்காரு. இல்லை, மக்களாட்சி நடக்குது, ஊழல் ஆட்சி நடக்குது, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆமாம், அதுக்குன்னு இப்படி நீங்கள் இல்லை, அவர் இங்கே வந்தால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கல்ல, எங்களை சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்கல, சரி, எங்களை டேமேஜ் பண்ண நீங்கள் என்னதான் பூத கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்கீங்க, சரி, இப்போ இவங்களை வச்சு நீங்கள் எங்களை டேமேஜ் பண்ண பார்க்குறீங்க. இதெல்லாம் டேமேஜ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நீ இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் தாவேகாவுடைய தலைவர் வந்து ஒரு ரீல்ஸ் தலைவர், எப்படி ரீல்ஸ் தலைவர், அவர் வந்து ரியல் இல்லைன்னு திமுக கிண்டல் பண்ணுது. உங்கள் பதில்? நான் எங்கள் தலைவர் ரீல்ஸ் தலைவராக அவர், ரியல்லாம் கிடையாதான் அப்படின்னு திமுக கிண்டல் பண்ணுது. அது எப்படின்னா சும்மா கிடையாது, ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துலேயும் போய் மண்டபமாக பேசிகிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். இவனோட வெளியில் யாரும் கூப்பிட மாட்டாங்க, வெளியில் யாரும் கூப்பிட மாட்டாங்க இவனோட. சரி, ஒரு கட்சிக்காரனுக்கு மேலே கல்யாணத்தை திணிக்கிறது, நான் கல்யாணத்துக்கு வரேன், தாலி எடுத்து தரேன்னு. இவனை ஊர்தாலி அறுத்தவன்னு அவனுக்கு தெரியும், யாருக்கு? கல்யாண வீட்டுக்காரனுக்கு. இருக்க விடுதான்னு இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுது. நான் கேட்குறேன், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு தலைவன் அரசியலாக பேசுவோம்? கல்யாண வீடு முழுவதும் தாவேகாவை பற்றியும் விஜயை பற்றியும் பேசுகிறான் உதயநிதி. ஆமாம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதுதான் கேட்குறேன். மணமக்களை வாழ்த்தி பேச வேண்டாம்? ஒருத்த நாடு கல்யாணத்தில் பேசுனா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சுவீகாரம் எடுத்துக்கொண்ட முதலிடம் ஒருத்த நாடு. திராவிடர் கழகம் இன்றைக்கும் வலிவோடும் பொலிவோடும் இருக்கிற பகுதி ஒருத்த நாடு. தந்தை பெரியாரின் கொள்கைகளை சுவீகாரம் எடுத்துக்கொண்ட ஒருத்த நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அரசியலில் எத்தனை புயல் வீசினாலும் இந்த கொள்கை கோபுரம் சாயாதுன்னு சொல்லியிருக்கணும். இப்படிலாம் யார் பேசணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உதயநிதி. இப்படி நீ தாவேகாவை பற்றி பேசுகிற, தலைவர் விஜயை பற்றி பேசுகிற, மணமக்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிற பெண்கள் பூரா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க. அதனால இடம் பொருள் ஏவல் தெரியாத இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஜென்மம் உதயநிதி. எங்கள் பழைய திட்டங்கள் மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, புதுசாக ஒன்றும் பண்ணல. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திட்டத்துலேயும் ஒவ்வொரு உங்கள் மனசுலையும் சேர்த்து என் மனசையும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் அதை மறக்கலையே. பழைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடரப்படும்னு தானே எங்கள் தலைவர் அறிவித்தார். காலை சிற்றுண்டி போட்ட நீ எங்கள் தலைவர் ஆதரித்தார். அது காலாவதியாக போகுதுன்னு தலைவர் கவனத்துக்கு போச்சு. 3 மாதம் ரினிவல் கொடுத்தாரு. ரினிவல் கொடுத்தது மட்டும் இல்லை, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தொடரும்னு அறிவிச்சிருக்காரு. கடந்த ஆட்சியில் நடந்த எல்லா நல்ல திட்டங்களும் தொடரும்னு அறிவிச்சு அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பேர் ஸ்டிக்கர்னு எப்படி நீ சொல்கிற? அப்போ உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். என்ன சார், ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்கள். நான் என்ன கேட்குறேன், போன ஆட்சி நீங்கள் புதுசாக எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாரு சார் அவர். எது புதுசாக பண்ணல? நீங்கள் என்ன வந்து புதுசாக பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் பாருங்கள், நாங்கள் வந்த உடனே சத்துணவு அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படும்னு சொன்னோம். அதுவும் ஸ்டிக்கர் தானேன்றாரு அவர். இல்லையே, நீ அம்மா உணவகத்தை மேம்படுத்தலையே, நீ அம்மா உணவகத்தை கண்டுகொள்ளலையே. அம்மா உணவகம் ஆட்சி காலத்தில் 5 வருஷம் இயங்கலையே. ஒருவேளை காலை உணவுக்காக காத்திருந்து பசித்திருந்து விழித்திருந்தவனுக்கு கண்ணீரை நீ துடைக்கலையே. இன்னைக்கு அம்மா உணவகம் ஏங்க தொடங்கிட்டது. அந்த ஏழை பாளைகளாக திருவூரத்தில் படுத்து கிடக்கிறோம், அம்மா உணவகத்துக்கு வர்றானே. இதுக்கு பேர் ஸ்டிக்கரா? 50 நாள் ஆட்சி மக்கள்கிட்ட
காட்ட ஒரே ஒரு சாதனையை சொல்லுங்கள். 50 நாள் ஆட்சியிலையா? 50 நாள் ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த உடனே 717 வழிபாட்டுத் தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இருக்கிற அருகில் இருக்கிற மதுக்கடைகள் மூடப்படும்னு அறிவித்தார். நடைமுறைப்படுத்திட்டோம். ஒன்றால் ஒரு கடையை மூடலை. மூடிட்டோங்கிறது இல்லை, ஒரு போதையற்ற தமிழகம்தான் எங்கள் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்னு அறிவிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் பாலியல் சீண்டல், பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமை, பாலியல் மரணம் இது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இது கடந்த ஆட்சியினுடைய நீட்சி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து சித்தரஞ்சன் தாஸ் வீட்டு வாசலில் ஒரு காவலாளி மாதிரி வந்து நின்னார் பொறுப்பு டிஜிபி. இன்றைக்கு மகேஷ் அகர்வால்னு ஒரு டிஜிபியை நியமித்து அவர் போட்ட முதல் உத்தரவு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல் நிலையங்களில் காவல் படை ரோந்து சட்டத்தை கையில் எடுக்கிற தோல் நமைச்சில் எடுத்த ரவுடிகளுக்கு இன்றைக்கி ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறோம். நீ ஒரு வாரம் பாருங்கள், எல்லா கொடுமைகளுக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு கிடச்சிருக்கு. அதற்கு பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படையை பவானீஸ்வரி தலைமையில் தொடங்கி இன்றைக்கு அந்த படை தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. இது எங்கள் ஆட்சியினுடைய இமாலய சாதனை. என்ன கேட்டால், எங்கள் தலைவர் நீ 4 நிதி கூட்டத்துக்கு போகாதவன். யார்? மன்னவர் ஸ்டாலின். எங்கள் தலைமை முதல் நிதி கூட்டத்திலே போனோம். போய் நாடாளும் பிரதமரையும் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களையும் வச்சுட்டு திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லை. எம்பிபிஎஸ் மருத்துவம் பயிலுவதற்கு +2 மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான இடம் ஒதுக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நீட்டு தேவையில்லை. +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ கல்வின்னு சொல்லி பேசிட்டு வந்தார். ஒரு நாள் அது பேச முடியலை. 3284 கோடி ரூபாய் பள்ளி குழந்தைகளுக்கான நிதி இந்த நாட்டில் இன்னும் நீ விடுவிக்காமல் இருக்க. அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறேன்னா, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த நிதியை விடுவிக்க முடியும் என்று ஒரு தோல் நமைச்சல் எடுத்த ஒரு மந்திரி, அவனுக்கு பேர் தர்மேந்திர பிரதான், அவன் நாடாளுமன்றத்திலேயே பேசினார். மும்மொழியெல்லாம் ஏற்கவே முடியாது, மும்மொழி திட்டத்தை காரணம் காட்டி அந்த நிதியை விடுவிப்பதை நாங்கள் ஏற்க முடியாது, அந்த நிதியை விடுவிக்கணும்னு பேசின துணிச்சலான தலைவனுக்கு பேர் விஜய். கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவர் நிர்வாக பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு ரூபா வாங்கிட்டு இருந்தான். 300 கோடி ரூபாய் அடிச்சிருக்கான் அன்பில் பொய்யாமொழி. அதுக்கு பிடி அரசகுமார்னு ஒரு பையன் புரோக்கராக இருந்திருக்கான் விராலிமலையில். அவன் செய்தி தொடர்பாளர், பிஜேபியிலேருந்து வந்தவன். இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 812 ரவுடிகளை இன்னைக்கு கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கோம். பள்ளி கல்விக்கு ரினியூவலுக்கு ரூபா தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை ஆதவ ஒரிஜினா கூட்டுகிறார். இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் இந்த அதிசயம் நடக்கலை. எனக்கு ஃபண்டே தேவையில்லை, வேலை தரமாக இருக்கணும். வேலை தரமாக இல்லைன்னா ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன்னு ஆதவ ஒரிஜினா அறிவித்தது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய நிதின் கட்கரி நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10 வேல கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்தால் தமிழ்நாட்டில் சாலை மேம்பாட்டுக்கு 2 லட்சம் கோடி விடுவிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். சொல்ல வைத்தவர் எங்கள் அமைச்சர், சொல்ல வைத்தது தாவேக ஆட்சி. மத்திய அரசோடு மோதுதல் போக்கு நாங்கள் விரும்பலை. அதே நேரத்தில் நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்பதில் நாங்கள் எந்த கட்டத்திலையும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையை நாங்கள் 12ஆம் தேதி தண்ணி திறக்கலை, அதுக்கு எங்களை குறை சொல்கிறான். மேட்டூர் அணையில் ஜூன் 12 தண்ணி திறக்கலைன்னா தண்ணி இல்லாததுனால திறக்கலை.
இது கூட தெரியாதா உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும்? காட்டுக்கு போக வேண்டும்னு சொல்லி தசரதன் கட்டளை, கூனி செய்த சதியால் கைகை வாங்கிய வரத்தால் அந்த நிலைமை. எங்கள் அண்ணன் எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சண்டை செய்கிறான், சமர் புரிகிறான் தம்பி லட்சுமணன். தம்பி லட்சுமணன் அறிவாள் எடுக்க தயாராகிட்டான். டேய் சண்டை போடாதடா, நான் காட்டுக்கு போனால் என்னடா, நீ அப்பா இருந்து பார்த்துக்கடா, நான் 14 வருஷம் தானடா, விரைவில் வந்துடுவேண்டான்னு சொன்ன பிறகு அவன் கேட்கலை. நான் காட்டுக்கு போகிறேங்கிறது விதின்னு சொல்கிறான் ராமன். விதியினால் நான் போகிறேன்டா, விதியை வெல்ல முடியாதுடா, நதியின் பிழை என்று நரம்பு நலின்மை, ஆற்றுல தண்ணி வரலன்னா ஆறு செய்த குற்றமாடா, நான் காட்டுக்கு போகிறேன்னா இது என்னுடைய விதிடா அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி ஒரு விதி இருக்குமானால் விதிக்கு விதியாகும் இற்றொழில் காண்டின்னு இல்லை எடுத்தான் லட்சுமணன். இன்னைக்கு அங்கே இதுதான் விதின்னா இந்த விதியை மாற்றுகிற வல்லமை எனக்கு இருக்குன்னு சீர் நம்பருங்க லட்சுமணன். அந்த சீற்றை எங்கள் தலைவன்ட இன்னும் இருக்கு. அந்த விவசாய மாற்றம் தண்ணி திறக்கல இல்லை, குறுவை சாகுபடிக்கு சிக்கல் வருது. 346 கோடி ரூபாய் இப்படி வச்சுட்டார். குறுவை சாகுபடியே பண்ணுங்க, தண்ணி வரும்போது வரட்டும்னார். மேகதாது அணையை வச்சுட்டு குளிர் காயலான்னு நினச்சானோ. மேகதாது அணைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை அவரே முன்மொழிந்து எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஒரு திருத்தம் சொன்னதை, அந்த திருத்தத்தையும் இதில் சேர்த்து கொள்கிறேன்னு சொன்ன பெருந்தன்மையான தலைமை எங்கள் தலைவன் விஜய். விவசாய கடன் ரத்து, விவசாய கடன் 6000 கோடி ரூபாய் ரத்து பண்ணியிருக்கோம். கஜானாவில் காசு இல்லை, ஆனாலும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை 1 மாதத்தில் நிறைவேற்றணும். ஏதாவது கட்டாயம் இருக்கா? 6000 கோடியை ரத்து பண்ணிட்டோம். 300 பஸ்ஸு, அது நேர 40 பஸ்ஸு முதல் நாள் திறந்தார், அவரே ஓட்டி காமிச்சார். 300 பஸ்ஸு அவரே ஓட்டிட்டு போனார். பெரம்பூருக்கு பஸ்ஸு அவரே ஓட்டிட்டு போகிறார். அவரே 7 ரூபாய் டிக்கெட்டு 29 ஏறுறார். இப்படி இயல்பா மக்களோடு இருக்கார். மக்களிடம் செல், மை டியர் பிரதர், கோ டு தி பீப்புள், லிவ் எமங் தம், அதை நடத்திட்டு இருக்கார். 50 நாள் ஆட்சின்னு கேட்டது 50 நிமிஷம் பேசிட்டீங்க இப்போது, கரெக்டா? ரைட்டு. இப்போது பெண் பாதுகாப்பு நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ்னு சிஎம் சொல்லியிருக்காரு சார், சரிங்களா? ஸோ களத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து மாறிடுச்சா சார்? மாறிடுச்சு, கண்டிப்பாக மாறிடுச்சு. இது மக்கள் சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் ஆந்தில் சம்பளம் சொல்கிறாரா? மக்கள் சொல்கிறாங்க, ஏடுகள் சொல்லுது, நிலவரமாக அதுதான் சொல்லுது. நீங்கள் வேணால் இப்போ பக்கத்தில் இருந்து ஸ்டேஷன் இருக்குது, என் கூட வாங்க. சரி, ரைட்டு. உண்மையாக வந்து போட்டி வந்து இனிமேல் திமுக இல்லைனா வந்து அதாவது தாவேகா திமுக இருக்குமா, இல்லை வந்து ஒரு நிமிஷம் சாரி ஓகே, உண்மையான போட்டி வந்து இனி திமுகவா இல்லைனா வந்து அண்ணாமலை அவர்களோட கட்சியா? இல்லை, திமுக வந்து சோர்ந்து கிடக்கிறது. அந்த தொண்டரை உணர்ச்சி மயமாக இல்லை. களம் காணுவதற்கும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் அவன் தயார் இல்லை. ஏன்னா அவ்வளவு அந்த வீழ்ச்சியிலேருந்து அவன் மீண்டு வர முடியலை. அவங்க ஒரு மாணவரணி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, நீட்டை கண்டிச்சு. ஒரு மாணவன் கூட வரல. நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதான் அடுத்த கேள்வி. தரையில் உட்காந்து சேகர் பாபு மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. தான் தரையில் உட்காந்துருக்கான், இன்னி சிறையில் உட்காருவான். எல்லா ஆர்ப்பாட்டமும் அட்டக் ஃபெயில். எது செய்தாலும் மக்களுடைய பங்களிப்போடு செய்யணும். மக்கள் அவங்க பக்கம் இல்லை. என்ன சார், மேயர் கொண்டு தரையில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ கத்துறாங்க. ஆமாம், இவர் நம்மளுடைய மாசு 25 நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்காரு அவ்வளோ ஆதங்கமாக. எந்த விஷயத்துக்கு? நம்ம சரத் அந்த மாத்திரை, ஆமாம், இந்த விஷயத்துக்கு என்னது அது? இல்லை, அது ஏதோ மாத்திரை விஷயம், இந்த மாதிரி அவங்க போதை மாத்திரை சொல்கிறாங்க. சரி, இவர் குழந்தை காக்க இது பண்ண மாத்திரை அது நடந்து பல வருஷங்கள் இருக்கும். அதே இப்போ பேசுகிறான், அதே எப்போ எடுத்து பேசுகிறான்? எப்போ பேசுனா என்ன சார்? நான் கேட்குறேன், அவன் மினிஸ்டர் ஆகிட்டார் சார். ஆமாம் ஆமாம், தாம்பரம் தொகுதி மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறார். ஆமாம். அவரை நீ இப்போ டேமேஜ் பண்ணுறது எதுக்காக? மக்களுக்காக இல்லை,
இந்த அரசாங்கத்தை ஊனப்படுத்துவதற்கு, வெற்றி கழக அரசாங்கத்தை களங்கப்படுத்துவதற்கு, வெற்றி கழக அரசாங்கத்தை கரைப்படுத்துவதற்கு. இதெல்லாம் நடக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏக்களுக்கும் திமுக இருக்க பழைய எம்எல்ஏக்களுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க. பொதுவாக செக்ஸ் வீடியோ பார்க்கறது இல்லை. சார் நான் வீடியோ தான் சொன்னேன், நீங்களே சார் பொசுக்கு செக்ஸ் வீடியோ நான் பார்க்கறது இல்லை. எவ்வளோ மன கஷ்டப்படுவாங்க அதை நீங்கள் பேசுனீங்களே. ஒரு ஆளுங்கட்சியோட கேம்பெயின் செக்ரட்டரி கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. வரும் சார். சரி, ஓகே. 7 இடைத்தேர்தல் வருது. எத்தனை ஜெயிப்பீங்க சார்? நீங்கள் 7 இடத்துல வருது. 7 இடத்துல இடைத்தேர்தல் வருது சார். எத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க? எத்தனை திமுக ஜெயிப்பாங்க? திமுகெல்லாம் இன்னும் ஜெயிக்கிறத பற்றியெல்லாம் அதிமுக எத்தனை ஜெயிப்பாங்க? கனவு கூட காணப்படாது. திமுக கனவில் கூட நாம் ஜெயிக்கணும்னு கனவு கூட காணப்படாது. அப்படி ஒரு கனவு வந்துன்னா உடனே எழுந்து தண்ணி குடிச்சிடணும். அதிமுக ஜெயிக்கணும்னு நீங்கள் கேட்டதே தப்பு. உங்களை ஏதாவது அடிக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். அவன் ஒரு பக்கம் கயிறு வாங்கி வச்சுருக்கான், இந்த பக்கம் பாட்டில் வாங்கி வச்சுருக்கான். எடப்பாடி கயிறில் தொங்குறதா பாட்டில் எடுத்து குடிக்கிறதாங்கிற நிலைமையில் அவன் இருக்கான். ஒரு தலைமைக்கான எந்த தகுதியும் இல்லாத, தரமும் உரமும் இல்லாத ஒரு கையில் அதிமுக சிக்கி எனக்கு சீரழிஞ்சிட்டு. இவ்வளோ பேசுகிறீங்க. ஆமாம். ஸ்டாலின் வந்து ஆட்சி கவலை போதுன்னு சொல்கிறார். உங்கள் ஆட்சி அவர் தான் சொன்னார், சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு பழைய பாட்டு, கூன் கொண்டு வந்தவன் தான் நிமிர்ந்து ஓட, முதுகு கூனி போனவன் நிமிர்ந்து ஓடுது மாதிரி கனவு கண்டான். குருடன் கொம்பில் தேன் கண்டு காட்ட, கண்ணில்லாத ஒருவன் மரத்தின் உச்சியில் தேன் இருக்குன்னு காட்டினான். கால் இல்லாத ஒருவன் மரத்தின் உச்சியில் ஏறி தேனை எடுத்தான். நடக்குமா இது? அதே நிலைமை தான் அண்ணன் ஸ்டாலின் காணுகிற கனவு. சரி, அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு ஆட்சி கவிழ்ந்துடும். அப்புறம் ஆட்சி வந்துடுமா? அதன் அர்த்தம் எப்படி வரும்? எல்லாருமே சேர்ந்து நிற்பாங்க. அதிமுக, திமுக, மிச்சமே இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து நின்று உங்களை தோக்கடிச்சாங்கன்னா, அதிமுக திமுகவும் சேர்ந்தா இதை வீழ்த்திட முடியுமா? ஒன்று சொல்கிறேங்களுங்க, 26 கட்சி கூட்டணி, 200 சாதி குழுக்களின் ஆதரவு, கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவு. இந்த பணத்தை வச்சுட்டு என்னால் கரை சேர முடியல. இந்த 24% 25% மாற்றுறதுக்கு ஒன்று ஏதாவது திட்டம் இருக்கான்னு சொல்லு. 7 தொகுதியிலே நாங்கள் ஜெயிப்போம். ஸ்டாலின் திரும்ப நின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப நின்னாருன்னா டெபாசிட் இழக்க வைப்போம். டெபாசிட் இழக்க வைப்போம். திரும்ப தோப்பார். அப்போ அவர் ஆமாம். ஒரு வாட்டி இந்த படையப்பா படம் பார்த்தீங்களா சார்? ஒரு வாட்டி தான் துண்டு கீழே விழுன்ற மாதிரி சும்மா ஒரு தலைவரை வந்து மக்களே தோக்கடிக்க மனசு வராது சார். அவருக்கு மக்களுக்கே மனசு வராது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, குளத்தூரில் உள்ள மக்களாக நீங்கள் பார்க்கலையா? மக்கள் கிடையாதா? இல்லை சார், அவங்க மக்கள் தான். ஆனால் அவங்க பட்ட கஷ்டம் சேகர் பாபுலாம் அழுதார் பார்த்தீங்களா? ஏன் அழுதான்? ஏன் அழுதானா, ஒரு தலைவர் தோத்துட்டாரு அழுதாப்புல. அதுக்கு அழல அவன் ஏன் அழுதான்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னு அழுதான். என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு பயம். அச்சோ, நான் ஜெயிச்சுட்டேன் அவரு தோத்துட்டாப்புல என்ன பண்ணுவான்? ஆமாம், அவர் தான் பொறுப்பு, இன்சார்ஜ். அது குளத்தூருக்கு வேற. சென்னையில் தோத்ததுக்கு அவர் தான் காரணம். சேகர் பாபு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கரூருக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து போகிறாங்க. அந்த பயணம் பற்றி 12 ஆமாம், அதாவது ஆமாம் 10-11 ஆமாம் சார். உங்களுடைய கருத்து சார்? நல்லது, பாதிக்கப்பட்ட மக்களை போகிறாரு. இது முன்ன போக விடலை. நீ போலீஸ் அனுமதி தரல. ஒரு கல்யாண மண்டபத்திலே அவங்களையெல்லாம் சந்திக்கலான்னு நினச்சாரு. கல்யாண மண்டபத்தையே தரல.
அதே தடுத்து நிறுத்திட்டார் செந்தில் பாலாஜி. இப்போ அவர் முதலமைச்சர், அவருடைய சாம்ராஜ்யம், எங்கே வேணாலும் போவார், எல்லாரையும் பார்ப்பார். ஏன் லேட்டாக போகிறாருன்னு கேள்வி கேட்குறான் 10 பேர். யார்? நிறைய பேர் கேட்குறாங்க. அன்னைக்கு போக விடலை, இன்னைக்கு போகிறோம். அன்னைக்கு போக அனுமதி தரல, இன்னைக்கு உங்ககிட்ட நீ அனுமதி தர்ற இடத்துல இல்லை. இன்னைக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்கள் கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, கொடை இருக்குது, கொற்ற தவிசு இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆணை சேனை ஆள் அம்பு எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் போகிறோம். இப்போ யாரும் வந்து நினச்சா அவன் தடுக்க முடியுமா? முடியாது. வந்து ஏதாவது கண்டனம் தெரிவிச்சு நீங்கள் அதான் போய் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொன்னார்னா நீங்கள் கேட்பீங்களா? பார்க்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லுவார். சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். நீங்கள் தான் காரணம், எப்படி போவீங்க மனசாட்சி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பரப்புறாங்கன்னா? காரணம் யாருன்னு ஸ்டாலின் சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடந்திருக்கு, ஸ்டாலினுக்கு தெரியாதா? நீங்கள் ஸ்டாலின் அவ்வளோ முட்டாள்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, நீங்கள் தான் உங்கள் தான் ஸ்டாலின். ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டுருக்கு. யார் குற்றவாளின்னு சீக்கிரம் தெரிய போகுது. ரைட்டு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் சார். ரேபிட் ஃபயர். நான் கேள்வி கேட்பேன், ஒரு வார்த்தை தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதிமுக வெர்சஸ் திமுக, இதில் யார் பெரிய ஆபத்து? பெரிய ஆபத்து அதிமுக. 7 வந்து அதான் 7 இடைத்தேர்தல் 7 தொகுதியில் வரப்போகுது. எத்தனை நீங்கள் ஜெயிப்பீங்க? 7 ஜெயிப்போம். ரீல் சிஎம்மா ரியல் சிஎம்மா? ரியல் சிஎம். ரியல் சிஎம். வழக்கு இருக்கிறவங்கள சேர்ப்பீங்களா அப்போது தாவைக்கால? வழக்கில் இருக்கிறவங்கள சேர்ப்போமே. சேர்ப்பீங்க. அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர அவர்கள் குற்றவாளிகள் இல்லையே. ரைட்டு. திமுக ஆட்சி கவுளும் எப்போ? திமுக ஆட்சியா? திமுக ஆட்சி கவுளும், அதாவது திமுக கட்சின்றதே ஒன்று இருக்காது, மாற்றிக்கலாம் சார். இங்கே அப்படி தான் இருக்குது. திமுக கட்சின்றது ஒன்று இருக்குமா இருக்காது? திமுக கட்சி இருக்கும், கனிமொழி தலைமையில் இருக்கும். இதுதான் ஃப்யூச்சர். ஆமாம். ரைட். 2026 தாவேக்காவோட நம்பர் 1 சாதனை ஒரு வார்த்தை. 2026 தாவேக்காவோட நம்பர் 1 சாதனைனா ஊழலற்ற நிர்வாகம். பல்வேறு விஷயங்கள் நம்மோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு நிகழ்வில் மீண்டும் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.